ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு சுந்தருமா ஜெயந்தி சேனல். இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்போவுமே மாலி சுற்றுவோம். மாலினா மாவலி சொல்லுவோம்ல, அதை மாலின்னு சொல்லி பழக்கமாயிட்டதால மாலின்னு தான் வருது. அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து ஒரு அண்ணா பையன் ஹரிஷு, இவங்க வந்து இன்னொரு அண்ணா பையன் தர்ஷன். ஹாய் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா பணம் பூ அவனுங்க எடுத்து வச்சுருக்கானுங்க. இப்போ அவனுங்களுக்கு தான் நான் மாலி செய்ய போகிறேன். ஃபுல்லாக கல் தாண்டா வரும். நாங்கள் இப்போ பள்ளம் தோண்டிட்டோம். ஒரு கை இந்த அளவுக்கு, அதாவது இந்த அளவுக்கு ஆழம் எடுத்தால் போதும். தேக்க இலை இருந்தால் கூட போட்டுக்கலாம், பப்ளி இலை இருக்குது நாங்கள் போட்டுக்கிறோம். அடியில் ஈரமாக இருக்குதுன்றதுனால தான். அடியில் ஈரமாக இல்லைன்னா அப்படியே அந்த பூவை போட்டு எரிய வைக்கலாம். சொல்லுங்க. ஆறு எத்தனை வந்துக்கிறீங்க? எதுக்கு எதுக்கு? தம் பிடிக்கிறதுக்கா? தம் பிடிக்கிறதுனா தம் பிடிக்க போறீங்க? பிரியாணியா? இந்த பையன் காமெடி பண்ணிங்கிறான் பாரு. ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட நிலைமை இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் பாதி எரிய வைக்கிறதுக்குள்ளே மழை ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை பெய்யுது. மழையில் எரிய வச்சுன்னு இருக்கோம். இப்போ பாதி கீழே ஒரு கொடை இருங்க காட்டுறேன். அப்படியே காட்டுங்க. இங்கே பாருங்க, மழை பெய்ஞ்சின்னு கொடையை வச்சு மூடின்னு உக்காந்துன்னு இருக்கானுங்க. எத்தனை வாட்டி மழை வந்துச்சு தெரியுமா? மழை எல்லாத்தையும் தாண்டி புகையை மூட்டிட்டு இப்போ இலையை போட்டு மூடிங்கிறோம். போடு. நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், இது பேர் வீட்டுக்கு போய் ஒற்றைக்கல்ல எடுத்துன்னு வந்து துணுங்குது. புகவர் எத்த போடுறா தர்ஷன்? முடிச்சிட்டோம். இப்போ வந்து அதை வந்து எப்போ எடுக்கணும்னா சாயங்காலம், இப்போ காலைல ஒரு 10 மணி இருக்கும், சாயங்காலம் ஒரு 3 மணி 4 மணிக்கு வந்து நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு காட்டுறேன். 4 மணிக்கு எடுக்கலான்னு பார்த்தோம். இவங்க எல்லாம் வந்தாங்க. ஆனால் மழை செம மழை விடவே இல்லை. இது வந்து எடுத்தால் நனைஞ்சு போய்ட்டுன்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். காலைல மறாவது நாள் காலைல ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் எடுக்க போகிறோம். இதுவே தண்ணி உள்ளே போயிடுச்சான்னு தெரில, எடுத்தால் தான் தெரியும். வாங்க பிரித்து பார்த்துடலாம். இதுவும் பாதி தான். மக்களை நான் மூட்டம் போட்டு அந்த பூவை எடுத்து வைடா, நான் வந்து அரைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் எங்கள் அண்ணா பசங்க பக்கத்து வீட்டு பையன் 4வது வீட்டு பையன் கூட சேர்ந்துன்னு நானும் அரைக்கிறேன்னு என்கிட்ட சொல்லாமலே மொத்தத்தையும் அரைச்சிட்டானுங்க. அதனால உங்களுக்கு என்னால் வீடியோ எடுத்து காட்ட முடியல. அதை 4ஆ வெட்டிக்கணும். பனை மட்டையே தென்னை மட்டையே எதுவாக இருந்தாலும் 4ஆ வெட்டின்னு அதை லப்பர் மாதிரி இழுக்கிறான் பாருங்க. கொஞ்சம் லூஸாக இழுத்து வச்சிங்கன்னா நம்ம கட்டும் போது ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு காட்டன் துணி வச்சுக்கோங்க. புடவையோ பாவாடையோ இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கோங்க. ஏன்னா காட்டன் துணியா இருந்தா நல்லா இருக்கும் நம்ம பத்த வைக்கும் போது. இல்லைன்னா கொஞ்சம் புடிச்சின்னு போயிடும். துணியோட சேர்த்து நெருப்பு வராது, கொட்டிக்கும் மாவு எல்லாமே. நல்லா தேவையான அளவுக்கு நல்லா கொட்டி, இவன் குட்டி குட்டி பசங்களுக்கு செஞ்சிருந்தாலும் குட்டி குட்டியா செஞ்சு வச்சிருந்தான். பெருசா செய்வாங்க. அண்ணா ஒருத்தவங்க இருந்தாங்க, ராகுல் அண்ணான்னு சொல்லிட்டு. அவங்க இறந்துட்டாங்க, இப்ப இல்ல. அவங்கதான் எங்களுக்கு செஞ்சே கொடுப்பாங்க சின்ன வயசுல. அவனுக்கு மட்டும் பெருசா செஞ்சுப்பான். ஆனா எங்களுக்கு எல்லாம் குட்டி குட்டியா செஞ்சு எங்களை ஏமாத்திடுவான். இந்த பையன் என்ன பண்ணா, இவன் எல்லாருக்கும் கட்டி கொடுத்துட்டு இருந்தான். தெருவுல இருக்க பசங்களுக்கு எல்லாருக்குமே இவன் தான் கட்டி கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம் தான் சரி இவங்கிட்ட போய் இதையாச்சும் நான் தான் செய்ய முடியல, இவனாச்சும் செய்யறானே, வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு ஈவினிங்கா ஆயிடுச்சு. காலையில 10 மணிக்கெல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நைட்டு சுத்துறதுக்கு. ஈவினிங்கா பக்கத்து வீட்டு அடுப்புல இருந்து நெருப்பு எடுத்துன்னு வந்து கிணக்க வைக்கணும். கற்பூரம் வைக்கலாம், ஆனா அந்த அளவுக்கு பெருசு இல்லை, டக்குன்னு எரிஞ்சிரு போதுன்னு நெருப்பு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கிணக்க வைக்கிறதுக்காக ஊதிட்டு இருந்தோம். ஊதிட்டதுக்கு அப்புறம் எடுத்துன்னு போய் தெருவுல எல்லா பசங்களும் சேர்ந்து ஜாலியா சுத்தணும். இப்படிதான் நாங்க மாவலி செஞ்சோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாவலி பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மறக்காம சுந்தருமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.